அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கிருஷ்ண ஜெயந்தியுடைய மிக அற்புதமான பதிவு. எல்லாருடைய வீட்லேயுமே குட்டி கிருஷ்ணனை காலையும் மாலையும் நம்ம பூஜைகள் பண்ணி வழிபடுவோம். அப்படி பூஜை நேரத்தின் போது சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ராத்திரிக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி இந்த விசேஷமான ஒரு நாளில் நம்ம சொல்லி வழிபடுறப்ப நிச்சயமாக நல்ல ஒரு பலன்கள், செல்வ வளம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே அதிகரிக்குங்க. நிறைய குடும்பத்தில் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரத்துக்காக நிறைய பரிகாரங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இல்லை நிறைய பேர் கன்சீவாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதாச்சும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கலாம். அப்படி எதுவாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் குழந்தை வரம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க இன்றைய நாளில் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். நிச்சயமாக கிருஷ்ணனை நம்பி முழு நம்பிக்கையோடு நம்ம இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிருஷ்ணருடைய அருளாலே உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்குங்கிற ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட மந்திரத்தின் பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். கிருஷ்ணருக்கான பூஜையில் நமக்கு இன்றைக்கி என்ன நீங்கள் பதார்த்தங்கள் வச்சு வழிபட்டாலும் மறக்கவே கூடாத 2 விஷயங்கள், அந்த 2 பொருட்களை வச்சு சமர்ப்பித்தாலே போதும் கிருஷ்ணருடைய அருள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு ஒன்று கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதரர்கள் அந்த ஒரு பதிவுமே பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த பூஜை நேரத்தில் நம்ம சில மந்திரங்களை சொல்லி வழிபடுறப்ப நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு செல்வ வளம், வெற்றி, நல்ல சந்தோஷம் இது எல்லாமே நிலைத்து நிற்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் கிருஷ்ணருடைய காயத்ரி மந்திரம். ஓம் தேவகி நந்தனாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். ஓம் தேவகி நந்தனாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். அடுத்தது ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். இது பலருக்கு தெரிந்த ஒரு மந்திரம் தான், ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி மறக்காமல் நீங்கள் பூஜையில் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அடுத்ததாக கிருஷ்ணருடைய மூல மந்திரம் ஓம் கிருஷ்ணாய நமக. அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணர் மந்திரம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய சரணம் மமக. இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை நம்முடைய பூஜை அறையில் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுதோ 3 முறை, 6 முறை, 9 முறை, அப்படி எவ்வளவு எண்ணிக்கை வேணாலும் நீங்கள் சொல்லலாங்க. இதோடு கூட யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேணுமோ அவங்க இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி மாலை நேரத்தில், பூஜை நேரத்தில் நீங்கள் சொல்கிறதுங்கிறது விசேஷம். அதாவது பூஜைக்கான நம்ம சுவாமிக்கு நிவேதனம் வைப்போம், ஆனால் கூடுதலாக வெண்ணெய், சுவாமிக்கு வெண்ணெய் மட்டும் நீங்கள் மறக்காமல் வச்சுட்டு அந்த வெண்ணெயை உங்கள் உள்ளங்கையில் நீங்கள் வச்சுட்டு இந்த மந்திரத்தை 27 முறை சொல்கிறதுங்கிறது விசேஷம். மனமுருகி உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலை நம்ம கண்ணன்கிட்ட வைக்கிறப்ப நம்ம சொல்லிவிட்டு நம்ம அந்த மந்திரத்தையும் உச்சரிக்கணும். அதற்கப்புறமேட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, இந்த வெண்ணெயை நம்ம சாப்பிட்றணும், இவ்வளோதான். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் தேவதேவ ஜெகநாத கோத்திர விருத்திகா பிரயோ தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ் பந்தம் யசஸ்விமாம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறப்ப நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெயில் அந்த மந்திரத்துடைய சக்தியானது இறங்கிடும். அதற்கப்புறமேட்டு நல்லா உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த வெண்ணெயை நம்ம பிரசாதமாக நம்ம உட்கொள்கிறப்ப, அதாவது இப்போ கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து இந்த பூஜை பண்ணுறீங்கன்னா 2 பேருமே அந்த வெண்ணெயை சாப்பிடணும். இப்போ ஒரு சில வீடுகளில் கணவர் வெளியூருக்கு, வெளிநாட்டில் வேலைக்கு போயிருக்கலாம், இப்போ மனைவி மட்டும் இருக்கலாம். அப்போ நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் நம்ம அதை சாப்பிட்லாம். இப்போ இல்லை பெண்களுக்கு இப்போ எங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுமா, அப்போ இதை கணவன் இந்த பரிகாரத்தை பண்ணலான்னா தாராளமாக கையில் வெண்ணெயை வச்சுட்டு நம்ம இது மாதிரி இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி இந்த வெண்ணெய் பிரசாதமாக எடுத்துக்கலாம். எப்படி செஞ்சாலுமே நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் மட்டும் கிருஷ்ணர்கிட்ட இன்றைக்கி மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக நமக்கு அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே குட்டி கிருஷ்ணனே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் மனம் ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நிறைய பேர் கன்சீவாக இருக்கிறோம், எங்கள் ஏற்கனவே வயிற்றில் குழந்தைகள் இருக்குது, அப்படி கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறதுனாலும் தாராளமாக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்போ நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையானது நல்ல அழகாக, சுறுசுறுப்பாக, அறிவாளியாக, நல்ல புத்திசாலியாக பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம போயிருந்தால் கூட அதை நம்ம நிப்பாட்டாமல் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் நம்ம செய்து வர நிச்சயமாக
குழந்தை பாக்கியமானது சீக்கிரம் கிடைப்பதற்கான அந்த வாய்ப்புகளை பகவான் கிருஷ்ணரே நமக்கு அமைச்சு கொடுத்துருவார். நம்பிக்கையோட இந்த மந்திரங்களை இன்றைக்கி மாலையில் வரக்கூடிய அந்த பூஜை நேரத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இது கொஞ்சம் அவசர பதிவுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு தாமதமாயிருச்சு. உங்களுக்கு தெரிந்த யாராச்சும் இது மாதிரி குழந்தை வரத்துக்காக காத்திருக்காங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாளும் இந்த மந்திரமும் நமக்கு கண்டிப்பாக அதீத ஒரு பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. என்றைக்குமே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.